வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நம்பிக்கை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சமையலை முடித்துவிட்டு வெளியே வந்தாள். அறையை ஒட்டிய தாழ்வாரத்தில் குழந்தை தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தான். 1 வயது நிரம்பிய கண்ணன் தொட்டிலை நிறைத்து கொண்டு அத்துடன் அவர்களது வாழ்க்கையையும் எப்படி மகிழ்ச்சியால் நிறைத்து கொண்டிருந்தான். தூங்கும் குழந்தையையே அவள் சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்றாள். இன்னும் சிறிது பொழுதில் அவளது கணவர் பகல் உணவிற்கு வீட்டிற்கு வந்து விடுவார். ஸ்கூட்டரை நடையில் வைத்துவிட்டு மெல்ல அடி மேல் அடி வைத்து தூங்கும் குழந்தையை அவரும் தொட்டில் அருகில் வந்து வேடிக்கை பார்ப்பார். சுமதி, அப்படியே உன் மூக்கத்தான் குழந்தை கொண்டு வந்திருக்கான் என்பார் பூரிப்புடன். முடி உங்க தலைமுடி தாங்க, ஒரே சுரட்டை, அவள் பதில் அளிப்பாள் பெருமையாக. நிறம் என்ற பதிலுக்கு வேடிக்கை செய்தபடி அவளை தலையோடு கால்வரை பார்க்கும்போது அப்போதுதான் மணமேடைக்கு புறப்படும் புது மணப்பெண் போல முகம் சிவந்து நெஞ்சு பதறி போவாள். முன்பின் பார்த்தோ பேசியோ பழகியோ எந்த விதமான அனுபவம் இல்லாது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அவர்களுடையது. பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டவர்கள் அவருடன் வந்தபோது முதலில் அவளுக்கு அத்தனை பிடித்தம் இல்லை. காரணம், அவளைப் போல மாப்பிள்ளை நல்ல நிறமாக இருக்கவில்லை. அம்மா மூலம் அவளது முணுமுணுப்பை கேள்விப்பட்ட அப்பா சீறி விழுந்தார். வாய மூடிக்கோ, நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல இடம் கிடைக்கிறது யார் செய்த புண்ணியமோ. ராஜா போல இருக்கார், நல்ல படிப்பு, கை நிறைய சம்பளம், வீட்டுக்கு ஒரே மகன், சொத்து கூட ஏதோ கொஞ்சம் இருக்கு. இந்த வரனை உனக்கு முடிக்க போறேன், வாயை திறக்காத, பற்களை கடித்தார் அப்பா. அவர்கள் திருமணம் நடந்தது. மாப்பிள்ளையின் நிறம் கொஞ்சம் மட்டம் என்று அடிமனதில் இருந்த அந்த நெருடல் கூட நாளடைவில் அவளுக்கு மறந்து போயிற்று. அவளது கணவர் தனது பேச்சாலும் அன்பு செய்கைகளாலும் அவளை ஒரே அடியாக கவர்ந்து கொண்டு விட்டிருந்தார். இவரை வேண்டாம்னு சொல்ல நினைச்சனே, எத்தனை பெரிய முட்டாள். அடிக்கடி தன்னையே கடிந்து கொள்வாள். காற்று கூட தங்கள் இடையே புக முடியாது என்று நினைக்கும் அளவு அவர்களது அன்பில் ஒரு நெருக்கம். அவர்களது காதல் காலத்தோடு அதிகரித்ததே தவிர தேயவில்லை. குழந்தை கண்ணன் பிறந்த பின்னர் அவள் அவரது மதிப்பிலே மிகவும் உயர்ந்து விட்டிருந்தாள். என் கண்ணனுடைய அம்மாவாச்சே, அவ சொன்னதை கேட்கலைன்னா கண்ணன் கோவிச்சுக்குவானே. கன்னத்தை கிள்ளி அவளிடம் கொஞ்சுவார். முதல் அவளை சந்தித்தது போன்று அவருக்கு மனைவியிடம் இன்னமும் அப்படி ஒரு இரக்கம். சாப்பாட்டுக்கு அவர் வர நேரம் தட்டை கழுவி தயாராக மேசையில் வைக்காம பழசையெல்லாம் நினைச்சிட்டு தனக்குள்ளேயே சொல்லி கொண்டபடி அவள் உள்ளே திரும்ப முனைந்த போது போஸ்ட் என்ற குரல் கேட்டது. தொடர்ந்து கதவிடுக்கு வழியே ஒரு கடிதம் உள்ளே விழுந்தது. அவளது நெஞ்சு படபடவென்று துடிக்கத் தொடங்கியது. மூச்சு முட்டியது. உடம்பெல்லாம் ஒரே வியர்வை. வரதன் எழுதியிருக்கான். எதுக்காக? தனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கான். பரபரப்புடன் பிரித்தாள். உலகம் எத்தனை சின்னது என்று இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். கெட்டும் பட்டணம் போ என்பதற்கிணங்க வேலை தேடிக்கொண்டு இங்கே வந்திருந்தேன். ஒரு கம்பெனியில் ஒரு கணக்கர் வேலை கிடைத்திருக்கிறது. என் படிப்புக்கு அது ஒவ்வாது. என் செலவுக்கு பற்றாத சம்பளம். சில நாளுக்கு முன்தான் கேள்விப்பட்டேன் நீ உன் கணவருடன் இந்த முகவரியில் வசிப்பதாக. எனக்கு எவ்வளவு சுலபமாகிவிட்டது பார்த்தாயா? உன் கணவர் எந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கிறார், பெயர், எல்லா விவரமும் தெரிந்து கொண்டு விட்டேன். என்னை நான் கொடுத்திருக்கும் முகவரியில் நீ வந்து சந்திக்க வேண்டும். இல்லையென்றால் ஏற்கனவே எனது காதலியாக இருந்து கெட்டுப்போனவள் நீ என்று உன் கணவரிடம் சொல்லி உன் வாழ்வையே நாசப்படுத்தி விடுவேன். நான் சொல்வது போல கேட்டால் நீயும் சுகமாக வாழலாம். கீழே என் முகவரி எழுதியிருக்கிறேன். அந்த இடத்தில் என்னை வந்து 200 ரூபாயுடன் சந்திக்கவும். மறக்காதே, உன் பழைய காதலன் வரதன்.
என்ன துணிச்சல் இந்த அயோக்கியனுக்கு! அவள் கணவரிடம் சொல்லி விடுவேன் என்று பயமுறுத்துகிறானே! பாவி! அப்படி செய்ய அஞ்சாத கிராதகனாயிற்றே! இனி அவள் என்ன செய்வது? பெண் சிரித்தால் போச்சு, புகையிலை விரித்தால் போச்சு என்று பெரியவர்கள் சொல்வதில் எத்தனை உண்மை இருக்கிறது? ஒரே கல்லூரியில், ஒரே வகுப்பில் அவர்கள் இருவரும் அப்போது படித்துக் கொண்டிருந்தார்கள். பக்கத்து தெருவில் தாயுடன் குடியிருந்தான் வரதன் என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தது. கல்லூரிக்கு போகும்போதும் வரும்போதும் அவள் பின்னாலேயே வருவான். கூட படிக்கிறவன்தானே என்று ஒரு நாள் திரும்பி பார்த்து லேசாக சிரித்து வைத்தாள். அது எத்தனை பெரிய தவறு! அதை சாக்காக வைத்து கொண்டு பேசத் துவங்கினான் வரதன். பாடங்களை பற்றித்தான் அவர்கள் பேசினார்கள். அவள் மனதில் கபடம் இருக்கவில்லை. தன்னை விட 3 வயது பெரியவன், படிப்பில் கொஞ்சம் கெட்டிக்காரனாக இருக்கிறானே என்று அவ்வப்போது சந்தேகத்தை தெளிய பாடங்களை பற்றி அவள் அவனிடம் கல்லூரி வாயிலில் வராந்தாவில் நின்று கேட்டாள். அவனும் சொன்னான். பொருளாதாரம் என்னும் பாடப்பகுதியில் ஏற்பட்ட ஒரு சிறு சந்தேகத்தை அவள் தெரிவித்த போது, இப்ப ரொம்ப நேரமாகுமே, எங்க வீட்டுக்கு வந்தால் விளக்கம் தெரிவிக்கிறேன் என்றான் வரதன். உலக அனுபவம் இல்லாத 18 வயது பருவ பெண், பெற்றோர் பாதுகாப்பிலே கண்டிப்பும் கராருமாக வளர்ந்து வெளி உலகத்தின் வஞ்சமே தெரியாத சூதுவாதற்றவள். தாயார் இருக்கும் வீடுதானே, அங்கே போனால் என்ன தவறு என்று நம்பிவிட்டாள். அம்மாவிடம் சொல்லிவிட்டுத்தான் கிளம்பினாள். மாலை மங்கும் நேரம் அவன் வீட்டில் தன்னந்தனியாக இருந்தான். சுமதிக்கு சற்று பயம். இருப்பினும் பாடத்தை பற்றித்தான் பேசினாள். அவன் பார்வை, சிரிப்பு, செயல் எல்லாமே அவள் மனதில் ஏனோ கலவரத்தை உண்டு பண்ணியது. அதனால் சட்டென விடை பெற்று கொண்டு வெளியே வந்து விட்டாள். அப்பாவின் நண்பர் கேசவன் அவள் அந்த வீட்டிலிருந்து வெளியே வரும் சமயம் பார்த்து விட்டார். மறுநாள் அப்பாவிடம் விஷயம் காது, கண், மூக்குடன் பரவிவிட்டது. அவ்வளவுதான். மறுநாள் கல்லூரிக்கு புத்தக கட்டுடன் புறப்பட்டவள் கன்னத்திலே ஓங்கி ஒரு அறை. படிச்சு கிழிச்சது போதும், வீட்லயே கெட, இல்லாட்டா வீட்டு மானம் வெளியேறிடும். ஒரே கூச்சல். ஒரே அறையில் அவளது படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அப்பா. வீட்டோடு அடங்கி கிடந்தவளையும் அந்த பாவி வரதன் விட்டு வைக்கவில்லை. ஒரு காதல் கடிதம் எழுதி தபாலில் அனுப்பிவிட்டான். கண் கொத்தி பாம்பாக வீட்டையும் மகளையும் கவனித்துக் கொண்டிருந்த அப்பா கையில் அந்த கடிதம் கிடைத்தது. மறுபடியும் வீட்டில் ஒரு பூகம்பம். பிறகு நடந்ததொன்றும் தெரியாத வரதன் படிப்பு முடிந்து பட்டணம் போய்விட்டான். அவன் தாயும் இறந்து போனாள். இப்போது அவன் தருதலையாக தெரிவதாக கேள்விப்பட்டாள். அப்பா அடிக்கடி கோபத்தில் பேசும்போது காதில் பட்ட விபரம். அவள் எத்தனை மன்றாடியும் அவள் பேச்சை அப்பா நம்ப தயாராக இல்லை. ஒரு பெண் இடம் கொடுக்காமல் ஆண்மகன் காதல் விஷயத்தில் முன்னேற மாட்டான் என்பது அவரது ஆணித்தரமான அபிப்பிராயம். மகள் மறுபடியும் ஏடா கூடமாக எதையாவது செய்யும் முன் கல்யாணத்தை முடிக்க அவசரப்பட்டார். குமரேசனை அவருக்கு பிடித்தது, முடித்து விட்டார். இப்போது மன நிம்மதியும் நிறைவுமாக வாழும் அவளது வாழ்வில் இப்படி ஒரு பேரிடியா? ஸ்கூட்டர் சப்தம் தெருவில் கேட்டது. நடுங்கி போனவளாய் காகிதத்தை சட்டென அரிசி டப்பாவிற்குள் போட்டு புதைத்து மூடினாள். என்ன உடம்புக்கு? கணவன் கேட்டபோது குற்ற உணர்வில் திணறி போனாள். உண்மையை சொல்லலாமா? சொன்னால் அவர் நம்ப மறுத்தால், அவளை உதறிவிட்டால், அன்பான கணவன், குடும்பம், ஐயையோ, பிறகு உயிரோடு அவள் எப்படி வாழ்வாள்? ஒரு பெண்ணுக்கு இப்படியெல்லாம் சோதனைகள் ஏற்படுமா? கடவுளே, நான் எந்த தவறும் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம்? கலங்கி தவித்தாள். வெளிப்படையாக அழுது தீர்க்க முடியாமல் நெஞ்சு சுமையாக கனத்தது. யாரிடம் அவளது துயரை சொல்லி ஆற்றிக்கொள்வாள், அறிவுரை கேட்பாள்? கணவர் சாப்பிட்டு வெளியேறிய பிறகு முதல் வேலையாக வரதனின் கடிதத்தை எடுத்து நெருப்பிட்டு பொசுக்கினாள். கடிதம் வந்த சுவடே தெரியாமல் மௌனம் சாதிப்பதே சிறந்தது என்று இந்த சம்பவத்தை மறக்க முயன்றாள். திடீரென அவளது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று தகவல் வந்தது. கணவனை பிரிந்து செல்ல அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை.
ஆனால் அவர்தான் வற்புறுத்தினார். குழந்தையுடன் பிறந்த வீடு வந்தவளுக்கு அந்த சில நாட்கள் முள் மேல் இருப்பது போலத்தான் தோன்றியது. திருமணம் எப்படி பெண்களை மாற்றிவிடுகிறது? மீண்டும் அவள் வீடு திரும்பியதும் தான் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவளது கணவர், குழந்தை, வீடு என்ற உற்சாகத்திலேயே 1 மாதம் ஓடிவிட்டது. ஆனால் அவளது நிம்மதியை குலைப்பது போல மீண்டும் ஒரு கடிதம் அந்த பாவியிடமிருந்து வந்தது. படித்தவளுக்கு உயிரே போய்விட்டது போல தோன்றியது. கடிதத்திற்கு பதில் வராவிட்டாலும் உன்னை நான் விடப்போவதில்லை. வருகிற வெள்ளிக்கிழமை உன் கணவனுக்கு ஓவர் டைம், வீடு திரும்ப நேரமாகும். குழந்தையை யாரிடமாவது விட்டுவிட்டு ரூபாய் 200 மரியாதையாக வந்து சேர், இல்லையேல். அரண்டு போனாள் அவள். சாப்பிட முடியாமல், உறங்க முடியாமல், குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ முடியாமல், நரக வேதனையோடு வெள்ளிக்கிழமையை நெஞ்சு துடிக்க எதிர்நோக்கி கொண்டிருந்தாள். சுற்றுலா பொருட்காட்சிக்கு சிநேகிதியுடன் போவதாக கணவனிடம் கூறிவிட்டு குழந்தையை பார்த்து கொள்ள ஏற்பாடு செய்தவள் வீட்டு செலவு பணத்தில் இருந்து 200 ரூபாய்களை எடுத்து பையில் போட்டு கொண்டாள். பாவி சண்டாளா! மனம் சபித்தது. ஆட்டோ பிடித்து கொண்டு குறிப்பிட்ட முகவரியை அடைந்தவள் முகம் கலவரத்தால் இருண்டு போயிருந்தது. ஆட்டோ பணத்தை கொடுக்க அவள் மெதுவாக பையை திறந்த போது, கவலைப்படாத, நானே கொடுத்துட்றேன் என்ற குரலை கேட்டு சப்த நாடியும் ஒடுங்கியவளாய் மேலெல்லாம் வியர்வை பெருக்கெடுக்க சிலை போல நின்றுவிட்டாள். ஆட்டோ பின்னால் ஸ்கூட்டரில் குமரேசன். வீட்ல போய் பேசலாமா? மறு பேச்சின்றி பின்னால் ஏறியவள், இன்றோடு எல்லாமே முடிந்து விட்டது என்ற திகிலும் நடுக்கமுமாக வீடு வந்து சேர்ந்தாள். வேலைக்காரியை அனுப்பிவிட்டு கண்ணனை உள்ளே அழைத்து வந்த குமரேசன் சுமதியை ஒரு முறை பார்த்தார். சுமதி, வாழ்க்கையில புருஷன் மனைவிக்கும் இடையே நம்பிக்கை ரொம்ப முக்கியமா வேணும். திருமணமே நம்பிக்கையோட அஸ்திவாரத்தில் நடத்துறது தான். நாம ஒருவருக்கொருவர் வாழ்க்கை துணைங்கிறத நீ ஏன் மறந்துட்ட? அவள் கண்களில் நீர் சுரந்தது. கடந்த காலத்தில் கணவனோ மனைவியோ எப்படி வாழ்ந்தாங்கன்னு பரிசீலனை செய்ய யாருக்குமே உரிமை கிடையாது. வாழ்விலே கணவனும் சரி மனைவியும் சரி சமமானவர்கள். இப்ப நாம வாழ்கிற நிகழ்காலம், வருங்காலம், இதுதான் நமக்கு முக்கியம். அதை விட்டுட்டு கடந்த காலத்தை இடித்து நான் பேசுவேன்னு நீ பயமுறுத்தலுக்கு அடிபணியக்கூடாது. சுமதி தலை நிமிர்த்தி கணவனை பார்த்தாள். எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஊருக்கு போன போது இந்த கடிதம் வந்தது. நான் கிழிக்காம பிரிச்சு படிச்சுட்டு அப்படியே ஒட்டி வச்சிட்டேன். நீ என்கிட்ட இது பத்தி சொல்லி இருக்கணும், சொல்லல. அதுதான் நீ செஞ்ச தவறு. அதனால நானே அந்த வரதனை தேடி போனேன். நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும் என்றும் வீணா பயமுறுத்தினா போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன்னும் சொன்னேன். ஆசாமி கம்பி ஆகிட்டான். அவள் அவனது காலடியில் சுருண்டு விழுந்தாள். நீங்க நீங்க ரொம்ப பண்பானவர் கதறினாள். நீ எனக்கு சரி சமமானவள், என்னை வணங்க தேவையில்லை. அவளை தூக்கி நிறுத்தினார் குமரேசன். நீ தவறு செய்யாதவள். உன்னை பழிக்கு பழி வாங்குவதாக நினைச்சு நானும் வேற பெண்களை நாடி போக முடியும். ஆனால் அழிவு எனக்குத்தான். கடந்த காலத்தை மறந்து வாழ்வதுதான் புத்திசாலித்தனம். சுமதி கண்ணீரை துடைத்து கொண்டே, அப்படி பழிக்கு பழி வாங்கும் கணவனாக இருந்தால் என்று கேட்டாள். மனைவி சற்று பொறுமையாக கணவன் திருந்துவான் என்று காத்திருக்க வேண்டும். அப்படியும் அவன் மனம் திருந்தாவிட்டால் நம்பிக்கை இல்லாதவனுடன் வாழ்வதை விட ஒரு நல்ல வேலை தேடிக்கொண்டு விவாகரத்து பெற்று வாழ வேண்டும். படித்த பெண்கள் கண்ணீர் சிந்தி கதறாமல் சமூகத்தை நிமிர்ந்து பார்க்க துணிவு வேண்டும் என்றான் தீர்மானமாக. சுமதி இதை நன்கு புரிந்து கொண்டாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.